வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ விலை குறைவான காய்கறிகளை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபா, தக்காளி 1 கிலோ 26 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 35 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீன்ஸ் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 1 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாம்பார் வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி கிலோ 90 ரூபா, குடமிளகாய் கிலோ 60 ரூபா, காளான் ஒரு பாக்கெட் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, கருவேப்பிலை கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனைக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மரவள்ளி கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளை வெங்காயம் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் பெரிய சைஸ் 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிற காய்கறிகளோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, பாலக்காய் 1 7 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தக்காளி கிலோ 26 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். காய்கறியில் நீங்கள் ஏலம் வர்ற இடத்துல இருந்து வியாபாரத்துக்கும் கடைக்கும் மூட்டையாகவே வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே லாபங்க. உங்ககிட்ட வண்டி வாங்கினவங்க இருந்துச்சுன்னா உங்களோட இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிட முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு விலைக்குறைவாக என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிறது மூலமாக உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம், செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.